இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. ஒருத்தவங்க கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, அம்மா எங்கள் ஊர் கோயில்களில் வந்து பறை இசையெல்லாம் அடிக்க மாட்டாங்கம்மா, பம்பை உடுக்க மட்டும்தான் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஊர் கோயில் வழக்கம் அப்படி போல் இருக்குங்க. ஆனால் மலையனூர் மட்டும் இல்லாமல் எங்கள் ஊர் எல்லா ஊர் அம்மன் கோயில்களையும் எங்கள் ஏரியாலலாம் எப்படின்னாங்க, பம்பை உடுக்க வந்துங்க அம்மா வந்து மருளாடும் போது, அதாவது சாமி வந்து ஆடுவாங்க பார்த்தீங்களா, அப்போ சாமியை வர்ணித்து கூப்பிடும்பொழுது பம்பை உடுக்க அடித்தா அழகாக அந்த தெய்வம் வந்து ஆடும். அதே மாதிரி மருள் வந்து ஆடுறது கூட நல்லா ஆவேசமாக நல்லா ஆடுவாங்க. அதுக்காக வந்து பம்பை உடுக்க அடிப்பாங்கங்க. ஆனால் சாமி ஊர்வலம் வருதுன்னு வச்சுங்களேன், இப்போ கூழ் ஊற்றுறாங்க, மற்ற பால் குடம் திருவிழா நடக்குது, அந்த மாதிரினா அந்த தெய்வம் வந்து ஊர்வலம் வரும்பொழுது அந்த அம்மா முன்னாடி வந்து பறை அடிச்சுக்கிட்டு தான் ஓடுவாங்க. அப்படி ஓடும்போது அம்மா வந்து அந்த தேர் வந்து ரொம்ப ஆவேசமாக வருங்க. ஆனால் மலையனூர்லேயும் இதை தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னாங்க, பறை இசை அந்த தேர் திருவிழா அப்போது பறை அடித்தா தான் அந்த அம்மா ஒரு அடி நகருவாளாம். நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த இடத்துலேருந்து அந்த தேரை நகர்த்தவே முடியாதான். பறை அடித்தா மட்டும்தான் அந்த அம்மா அந்த இடத்த விட்டே ஒரு அடி நகர்ந்து வருவா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவும் ஆவேசக்காரி இல்லைங்களா அங்காள பரமேஸ்வரி. அந்த அம்மாவுக்கு பிடிச்சது பறை அடிச்சுட்டு முன்னாடியே ஓடினா தான் அந்த அம்மா வந்து அவ்வளோ ஆவேசமாக ஓடி வருவாளாம் அங்காள பரமேஸ்வரின்னு சொல்கிறாங்க. எங்கள் ஊர் திருவிழாக்களில் முத்துமாரி அம்மனுக்கு கூடங்க அந்த அம்மா இரவில் ஊர்வலம் வரும்பொழுதும் அதோட கரகங்கள் வரும்பொழுது கூட பறை அடிச்சுக்கிட்டு போவாங்க. அது எல்லா ஊர் திருவிழாக்கள்லேயும் வழக்கம் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்க ஊர்